சிம்ம ராசி, சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த சிம்மத்தை பொறுத்தவரை இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, கிரக சேர்க்கைகள், கிரக சூழ்நிலைகள்லாம் என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்கு, இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, முதல்ல இவங்க யாரு நிச்சயமாக பார்க்கலாம். என்ன நம்ம ராசி பலன்கள் சொல்லாமே தனித்துவமா இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதியோடைய பலன்கள், நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு 90% அதிகமாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே நீங்கள் யார், இன்னைக்கு இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன்கள் தான். பொதுவான சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் ராசியிலே கேது பகவான் இருக்காரு. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன் மற்றும் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரொம்ப நாட்கள் கழித்து 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கே வராரு. அதே போல் 10ஆம் பாவகத்துக்கு குருவோட தொடர்பு ரொம்ப நாட்கள் கழித்து ராசிநாதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று புதனோட சேர போகிறாரு. அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம். முதல் இவங்க யார்? கடினமான உழைப்பாளி, உழைப்புக்கு பெயர் போன ராசி, சின்ன விஷயத்தையும் பெரிய அளவுக்கு யோசிக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தை சுமைக்கக்கூடிய, சுமையாக நினைக்காம தாங்கக்கூடிய தூண்கள் அப்படிங்கிறது சிம்மராசியை பொறுத்தவரை சொல்லலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க, கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. நீ பணம் வாங்கிட்டனால அந்த பக்கம் இல்லை, பணம் நீங்கள் கொடுத்தனால இந்த பக்கம் இல்லவே இல்லை. எல்லா விஷயத்துலையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கனால நெளிவு சுழிவு தெரியாதாலும் இன்றைக்கி பல விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி இவங்க இதுதான் அப்படிங்கிறது இல்லை. மௌனமான வழி, மௌனமான பயணம், மௌனமான கஷ்டம், மலை போல அமைதியான ராசி. ரொம்பவே வந்து இன்னைக்கு எல்லாமே கெத்து ராசி 4 சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு சிம்மம் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கெத்தா நாங்களே உடஞ்சி போய் கிடக்கிறோம் ஏன் மேடம் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு மக நட்சத்திரமெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. வெளி உலகத்திற்கு அமைதியாக இருக்கிறீங்க, நீங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தெரிந்து இருந்தாலும் உங்களைய வலுக்கட்டாயமாக அவங்க வம்புக்கு கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுறவங்க 1000 பேர். எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு அடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு தெரில, மறைஞ்ச பாவகமாக இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனை வருது, கடைசி நேரம் தான் உங்களுக்கு தெரிய வருது. ஒரு நிறைய ஏமாத்துறாங்க, அது கடைசி நேரம் தான். கூடவே இருந்து ஏமாத்திட்டாங்க மேடம். இந்த வார்த்தையை சொல்லாத ஆட்களே இல்லை. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துட்டீங்க, இனியும் ஏமாறுறதுக்கு காத்துட்ருக்கீங்க, இவ்வளவு மன உளைச்சல் உங்களுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொன்னோம். இந்த ஏமாந்துட்டீங்கிற வார்த்தையை யாருமே சொல்லலைங்க மேடம். நீங்கள் நிச்சயமாக சொல்லிட்டீங்க. எல்லாரும் நீங்கள் நம்பிக்கையானவங்க, தைரியமானவங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் நான் இத்தனை பட்ட வலியை, பட்ட வேதனையை நீங்கள் தான் இன்னைக்கு இண்டிகேஷன் பண்ணினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே தனிப்பட்ட ஜாதகத்தோடு சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் பெரிய அளவுக்கு பேசப்படும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், இன்னும் பிரச்சனை வர்றதுக்கு காத்துட்ருக்கு, இந்த காலங்கள் வரையும் காத்துட்ருக்கு, கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அவருக்கு. ஆனால் நம்ம சொன்னதுனால உஷாராக எடுத்துக்கிட்டு போக வேண்டிய பல அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சேர்த்து வச்சு ஆரம்பிச்சிட்டார். அவர்னால அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் அவ்வளோ ஒரு நெகட்டிவான தசா புத்திகள் இப்போ நடந்துட்டு இருந்தது. அப்போ சொல்லும் போது சொல்லியிருந்தோம், இன்னும் பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு, உஷாராக இருங்க, இதோட நிற்காது அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக இந்த வருஷம் இந்த காலங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சே ஆவீங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அப்புறம் அவர் ரொம்ப உஷாராக இருந்தனால இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை அவர் வந்து சமாளிச்சுட்டு இன்றைக்கி வந்து வெளியே வந்து நிற்கிறார். இதெல்லாம் உங்களால தான் மேடம். நீங்கள் அன்றைக்கி சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் அசால்ட்டாக இருந்திருப்பேன், இதனால் பல பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமண வாழ்க்கையே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுக்கு நீங்கள் ஒரு ஒளி காமிச்சிங்க எனக்கு. இனியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப உஷாராக இருந்துக்கிறேன். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் எல்லாம் அப்படி இருந்தது. இப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம என்ன கோச்சாரை பற்றி பேசினாலும் நீங்கள் யார் ரொம்ப தைரியமானவங்க, தெம்பானவங்க, துணிச்சலானவங்க, எல்லாரையும் இன்றைக்கி சுமக்கக்கூடிய தூண்கள், குடும்பத்தில் ஒரு சிம்மராசி இருந்தால் அது ஒரு யோகம் அப்படிங்கிற சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. அஷ்டம சனியோட ஜென்ம கேதுவோடைய தொந்தரவுகள், நிறைய பிளானட் 8ல் மறைவுது. எங்கேருந்து யார் குத்துவாங்கன்னு தெரியாது, யார் பேசுவாங்கன்னு தெரியாது, யார் அவமானப்படுத்துவாங்கன்னு தெரியாது, யாரை ஆற விடுவாங்கன்னு தெரியாது. பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவனா இன்றைக்கி உங்களை வந்து காலை வாரி விட்டு நீங்கள் உங்களோட பணத்தை இந்த நேரம் 1 ரூபா வாங்கி காமிச்சிருங்க மற்றவங்க கிட்ட.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் விரக்தியோடைய மனப்பான்மை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இன்னுமே சொல்லப்போனா, இன்னுமே நெறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒளிவு மறைவாக இல்லாம இருக்கு. என்னோட பிரச்சனை என்னோட குடும்பத்துக்கு மட்டும் எனக்கு மட்டும் தான் தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசிய பொறுத்தவரையும் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நல்லது சொல்லுங்க. நல்லது நீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே சிவபெருமானுடைய அருளால நீங்க நல்லா வந்துருவீங்க. அது பாசிட்டிவான பாயிண்ட். இன்னைக்கு பாருங்க, ராசியாதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெறாரு. அப்ப சூரியன், புதன், புத ஆதித்யா யோகம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்திலேயே இருக்கு. அப்ப இத்தன நாளா தாங்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல நெனச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம். இந்த ராசிக்கு எதிரிகளோட தொந்தரவுகள் ஃபர்ஸ்ட்டு இல்லாம போகும். எங்க போனாலும் எதிரியோட தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கு. வேலை செய்ற இடத்துல நான் பார்த்து சேர்த்தி விட்டேன். அவங்க வந்து எனக்கு முன்னாடி போய் என்னோட வேலைக்கே ஆப்படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. வேலையில கடுமையான தொந்தரவு இருக்கு. வேலை செய்ற இடத்துலயே 10 வருஷமா, 15 வருஷமா ஒண்ணுமே வேலை செய்யாம இருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் அவங்கனால எங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே, இனி வரக்கூடிய காலங்கள்ல கடுமையான பிரச்சனையோட மனத்தாக்கம் எல்லாமே படிப்படியாக குறையும். இந்த வேலைய விட்டுட்டு வந்துரலாமா? சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் மேடம். அள்ளி குடுத்துருக்கிற இருக்கும்போதெல்லாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொந்தரவுகள் இல்லாம நான் அப்படியே போயிட்டே இருக்கு. எந்த ஒரு தொந்தரவுகளுமே இல்லாம நான் வந்து நெறையா பேருக்கு நெறையா உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன். இனி அதெல்லாமே மாறுமா? வேலை செய்ற இடத்துல என்னால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியுமா? எதிரிகள் தொல்லை குறையுமா? நான் 20 வருஷமா வேலை செஞ்ச இடத்துலயே என்னைய அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாமே மாறுமா? இது எல்லாமேத்துக்கு நிச்சயமாக ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக கண்டிப்பாக இருக்கும். நல்லவர், கெட்டவர் தெரியாம பார்த்து பழகி எதார்த்த மனப்பான்மையோட இருந்த உங்களுக்கு இன்னைக்கு சவுக்கால் அடி விழுகுதுங்க. எங்க போனீங்கனாலும் பணம் சார்ந்த விஷயத்துல பெரிய அடி, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பாதிப்பு, மனைவி அது உங்கள யாரோ கணவனா இதுக்கு மேல என்னைய வந்து வார்த்தைகளால காயப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு காயப்படுத்திட்டாங்க. திருமண வாழ்க்கை கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு. சிம்மத்த பொறுத்தவரை ஏற்கனவே பிரச்சனை. இதோட வேலை பிரச்சனை. இதோட திருமண வாழ்க்கையும் பிரச்சனை. ஏன்னா சிம்மத்த பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் நெறைய பொறுப்ப ஏத்துக்கிறாரு. வேலைய ஏத்துக்கிறாரு, தொழில் ஏத்துக்கிறாரு, கர்மாவ ஏத்துக்கிறாரு, திருமண வாழ்க்கைய ஏத்துக்கிறாரு, கூட்டாளிய ஏத்துக்கிறாரு. அப்ப இது எல்லா வழியில இருந்தும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அப்ப இதெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கும்போது திருமண வாழ்க்கை, தொழிலு, நீங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுடைய தலையீடு, எல்லாத்தையும் வாங்கிட்டு புடுங்கிட்டு இன்னைக்கு வெளிய போங்கன்னு சொல்றது. வேலை செய்ற இடத்துல விசுவாசமா உங்களால இருக்க முடியாம போறது. விசுவாசமா இருந்த உங்களையே வெளிய அனுப்புறது. இந்த விஷயங்கள்லாம் இனி படிப்படியாக காலக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும். ராசியாதிபதி பலமா இருக்கார். அதான் ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். எந்த ஒரு ஜாதகத்துக்குமே குரு பார்த்தாரு, சுக்கிரன் பார்த்தாரு அப்படின்னு சொல்றத விட, ராசியாதிபதி ராசிய பார்க்கணும். அப்பதான் நமக்கு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் வரும். இல்ல ராசியாதிபதி நல்லாவாவது இருக்கும் அதுல ஏதோ ஒரு இடத்துல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எவன் நமக்கு என்ன சொல்லிட்டு போறான்? நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் வரும். இந்த ராசியாதிபதி ராசிய பார்க்கலாலும், ராசியாதிபதி பலவீனமா இருந்துட்டா அவங்கலாம் உடைஞ்சு போயிருவாங்க இந்த நேரத்துல. யாருமே இல்ல மேடம் எனக்கு அப்படின்னு சொன்னவங்க தான் எனக்கு இன்னைக்கு நெறைய பேர். இந்த ராசிய பார்த்தாவே சிம்மம். அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நம்ம ப்ரெடிக்ஷன் சொன்னோனே முதல் வார்த்தை யாருமே இல்ல மேடம் எனக்கு. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூட இல்லவே இல்ல. யாருமே அனுசரணை பண்ணவே இல்ல. யாருமே எனக்கு ஆதரிக்கவே இல்ல. எவ்வளோ பண்ணியிருப்பேன் மேடம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்த மாரி வார்த்தைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இந்த துயரம், துக்கம் இதுமெல்லாம் எல்லாமே டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இனி இதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. எதிரிகளோட தொல்லை ஃபர்ஸ்ட்டு இல்லாம இருக்குங்க வேலை செய்ற இடத்துல. நிம்மதியா பீஸ்ஃபுல்லா ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்களும் பண்ணியிருக்கீங்க. இனி அதெல்லாமே மாறப்போகுது. படிப்படியாக கலைத்திறமை நெறைய வந்து கலைத்திறமை இருக்கு. அது ஜெயிக்க முடியல. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்றேன். அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வம்பு பிடியா பிடிச்சு கடைசியில அதை வந்து சாதிக்கணும். ஜாதகத்துல இல்லைனாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள். இப்பவே நமக்கு யோகம் இருக்குங்க, கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, நான் நிச்சயமா ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சிம்மம் இன்னைக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இறந்துருக்கு. இன்னைக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இழந்து எல்லா விஷயத்துலயுமே நெகட்டிவா இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். போறான் வரவன்லாம் திட்டுறான், பேசுறான் எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க. உங்களுக்குன்னு திருப்பி ஒரு காலம் வரும். அந்த நேரத்துல ரிவெஞ்ச் பண்ணலாம் தைரியமா இருங்க. இன்னைக்கு குரு மட்டும்தான், பிளானட் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. வேற யாருமே இல்ல. கடவுளுடைய அனுக்கிரகம் நிச்சயமாக இருக்கு. அடுத்தவன் காசை நீங்க சாப்பிடல, அடுத்தவனுடைய விஷயத்த நீங்க பயன்படுத்தல. உங்களோட தான் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடுத்த பணத்த திருப்பி வாங்கக்கூடிய காலமா இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமுமே படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற சிம்மராசிக்கு வரும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அந்த முன்னேற்றம் எந்த அளவுக்கு, காதல் எந்த அளவுக்கு, கல்யாணம் எந்த அளவுக்கு, திருமண வாழ்க்கை எந்த காலங்கள் வரை, இந்த மாதிரி எந்த காலம் அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பெஸ்ட்டு. அது இருந்தா மட்டும் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.
நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.